SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தினேஷ் அவங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் வந்தாங்க. தினேஷ் பேசுற மாதிரியே இருந்தது. டிஎன்ஏங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒருத்தரோட அந்த நடவடிக்கைகள், பேசுறது, எல்லாத்துலயுமே முகவெட்டு, எல்லாத்துலயுமே வாய்ஸ், அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு வரிசையா பீப்புள தெரியாதவங்களை பார்க்கும்போது தான் இன்னும் ஜாஸ்தி தெரியுது. தெரிஞ்சவங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது பெருசா தெரிய மாட்டேங்குது. தெரியாத முகங்கள் உள்ள வர்றாங்கன்னும் போது லாட் ஆஃப் ரிசம்பிளன்ஸ், இட் இஸ் வெரி எவிடென்ட். சோ எஸ், அவங்க அப்பாவும் நல்லா பேசினாரு எல்லார்கிட்டயும். அவரு சில வார்த்தைகள்லாம் சொன்னாரு. உணர்ச்சி வசப்படாத, இது உனக்கு இங்க மட்டும் இல்ல, எதிர்காலத்திலயும் உனக்கு அவர் நல்லா பேசினாரு. சென்சிபிள். they were very sensible and அவங்களோட ஏஜுக்கு ரொம்ப ஒரு ஓபன் மைண்டடா, ஒரு ரொம்ப பூமர் மாதிரி இல்லாம ரொம்ப ஜாலியா நல்லா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இவரை விடவே அவங்க அப்பா எல்லாம் கொஞ்சம் நல்லாவே மாடர்ன் திங்கிங் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் என்கரேஜிங் சில்ட்ரன் அப்படின்னும் போது அந்த ஏஜ் குரூப்புக்கு இட்ஸ் அ பிக் திங். ஏன்னா அந்த ஏஜ் குரூப் இருக்குல்ல, அதாவது தினேஷோட அப்பா அம்மா செட்டு, எனக்கு அப்பா அம்மா செட்டு, அந்த மாதிரி ஓரளவுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, அவங்க எல்லாம் 70s 60s 70s இல்லையா, அவங்கதான் ரொம்ப ரெண்டும் கட்டானா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி மாடர்னாவும் இருக்க மாட்டாங்க. பழைய காலத்து பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மாடர்னா இருந்திருக்காங்க. ஆக்சுவலி நீ 50க்கு மேல முன்னாடி எல்லாம் பார்த்தா அவங்க எல்லாம் பரவாயில்ல. இந்த 60s 70sல அந்த ஏஜ் குரூப் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் they are in between. அவங்க மாடர்னாவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப பழைய காலம் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்கதான் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லணும். பட் அந்த விதத்துல ஐ saw a very nice father and ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இட் வாஸ் நைஸ் பாண்டிங். சில விஷயங்கள் கரெக்டா சொன்னார் அவரோட பிள்ளைக்கு. பட் எனக்கு ஐ திங்க் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் டுடே would have been நிக்சன்ஸ் ஃபாதர். கண்டிப்பா ஒரு 6 அடிச்சிட்டாரு. நிக்சனுக்காக அவர் அடிச்ச 6 தான் நான் சொல்லுவேன். எனக்கு அது நிக்சன் அப்பால நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. அப்படிதான் இருக்கணும் பேரண்ட்ஸ்னா. அவர் ஒரு சத்யராஜ் ஸ்டைல்ல ஒரு காமெடி சர்காஸ்டிக், அதாவது இது ஒரு விஷயம் நான் கவனிச்சதுல, அர்ச்சனாவோட அப்பா போய் பண்ண வேலைய, சொதப்பல் வேலைய இவரு சூப்பரா சொதப்பாம ஆனாலும் செருப்படி கொடுத்துட்டு தான் வந்துருக்காரு. அது எத்தனை பேர் எனக்கு தெரியல. ஆமா, நீங்க பத்த வச்சீங்க, அதான் பத்த வச்சீங்க. அது மறைமுகமா மக்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த ஒரு விதத்துல அவங்க பிள்ளைய அவர் இறக்கி விட்டுட்டு வரல, தூக்கி விட்டுட்டு தான் வந்திருக்காரு. பேரண்ட்ஸ்னா அப்படிதான் இருக்கணும். ஏன்னா எப்பவுமே நம்மளோட மைனஸ நம்ம பாசிட்டிவ் ஆக்குறது தான் வாழ்க்கை. நம்ம பாசிட்டிவ் மைனஸ் ஆயிடும், ஈஸியா ஆயிடும், ஆக்கிடுவாங்க, பல சிச்சுவேஷன்ஸ்ல ஆயிடும். ஆனா நமக்குன்னு எல்லாருக்குமே ஒரு சில மைனஸ் இருக்கும். எல்லாருக்குமே நெகட்டிவ் ஒரு எனர்ஜி இருக்கும், அதை எடுத்துடணும். அப்புறம் மைனஸ்ங்கிறது குறைகள். நமக்குன்னு ஏதாவது ஒரு குறை இருக்கும். உடல் ரீதியா கூட இருக்கும். சில பேர் குள்ளமா இருப்பாங்க, சில பேர் குண்டா இருப்பாங்க, சில பேர் உயரமா இருப்பாங்க, சில பேர் ஒல்லியா இருப்பாங்க. உருவத்திலேயே இவ்வளவு குறைகள் இருக்கு. கருப்பா இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க. சோ உருவத்திலேயே இப்படி இருக்கும்போது ஒருத்தரோட அந்த கேரக்டர் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எவ்ரிபடிஸ் கேரக்டர் இஸ் யூனிக், எவ்ரிபடிஸ் பாடி இஸ் யூனிக். ஒருத்தர் மாதிரி அப்படியே ஒருத்தர் டிட்டோ இந்த உலகத்திலே கிடையாது. அது கடவுளோட படைப்பு. அது மிகப்பெரிய அதிசயம். அதை விட பெரிய அதிசயம் இந்த உலகத்திலே கிடையாது. யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது. தவிர இன்னொருத்தரை கரெக்ட் பண்றதுக்கு அதிகாரமே கிடையாது. இந்த லவ் ஸ்டோரியில எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, சத்தியமா சொல்றேன், நான் என்னோட கேரக்டர்ல எப்பவுமே நான் யோசிக்கிறது அதுதான். எனக்கு ஜோவிகா பண்றது பிடிக்கல, ஜெயனிதா பண்றது பிடிக்கல, அவங்க ஏதோ ரிலேஷன்ஷிப்பே எடுத்துப்போமே ஃபியூச்சர்ல, நான் அவங்களதான் சொல்லுவேன். நான் போய் லவ் பண்ணவங்களை போய் ஏன் லவ் பண்ணீங்க என் பொண்ண, நீங்க பண்ணது தப்பு, உங்களுக்கு எதுக்கு இது தேவையா அப்படின்னு கேட்கறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அது இல்லாம இவங்க அதை கரெக்டாவே அதை டீல் பண்ண மாதிரி, மெச்சூர்டா டீல் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சா. அதை மீறி பூர்ணிமா அங்க போய் உட்காந்துச்சு, ஏன்னா என்ன சொல்றாங்க, எதா சொல்றாங்க, என்ன ரியாக்ஷன். பூர்ணிமாக்கு ஒரு மாதிரி சம வெக்கமாயிடுச்சேக்கா அவர் வீட்டுல இருந்து வந்தது.
மாயா அதனாலதான் நல்லா சொன்னாங்க, ஏங்க என்ன சேர்த்துக்கிறீங்க நம்மன்னு. ஆமா 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 ஆமாக்கா, அந்த பாயிண்ட் வேற இருந்தது. ஆமா, வெளியில எல்லாம் நம்மள வந்து நல்லாதான் நினைச்சிட்டு இருக்காங்க போல, நம்மள அப்படி ஏங்க என்ன சேர்க்கறீங்க உங்களன்னு சொல்லுங்க. ஆமா. சோ தட் வாஸ் நைஸ். அண்ட் அர்ச்சனாவோட சிஸ்டர், அதையும் சொல்லணும். அர்ச்சனாவோட சிஸ்டர் பேரண்ட்ஸையும் பார்த்தோம் நேத்திக்கு. அதனால பாரு அந்த குரூப்ல அனுப்பல இந்த அது ஏன் அது அப்படி தனியா அனுப்புறாங்கக்கா இந்த தடவை? ஏன் அதுதான் சொல்றேன். இவங்க வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, நேத்தி பிரிச்சவங்க எல்லாம் வேற மாதிரி பிக் பாஸ் ஃபேன்ஸ். அதாவது போய் இவங்க வீட சுத்தி பாக்குறதும் பிள்ளைங்க என்ன சொன்னாலும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தலையாட்டுற மாதிரி தான் மேக்சிமம் நேத்திக்கு போனவங்க எல்லாருமே. யாருமே பண்ணல. ஆல்ரெடி ஒரு ஆடிஷன் நடந்தா உள்ள போகுது. இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களும் அனலைஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறாங்கல்ல வெளியில. சோ அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த குடும்பத்திலேயே அந்த சிஸ்டர் அர்ச்சனாவோட சிஸ்டர் அக்ஷயான்னு நினைக்கிறேன் இல்ல, அக்ஷயா அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நாட் அர்ச்சனா, நாட் ஹர் பேரண்ட்ஸ். அந்த யங்கர் சிஸ்டர் கிளியரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நேரா போய் மாயா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசிச்சு அந்த ஜி ஸ்கொயர்ல. ரொம்ப பிடிக்கும் அவங்கள, மாயாவை பிடிக்கும், அவங்கள ரசிக்கிறவங்கன்னு சொல்றவங்களே ஓப்பன், அதாவது ஃபேமிலியா இருந்து, அதாவது நாங்கெல்லாம் எங்க பிள்ளைங்களை உள்ள அமைச்சிருக்கோம், சிஸ்டர் அமைச்சிருக்கோம், அப்படிலாம் அமைச்சிருக்க மீறி மாயா வெளியில இருந்து பாக்குற மாயா வேற, எவ்வளவு விஷயங்கள் பேசலாம். ஆனா போய் மாயாவை பிடிக்கும்னு அவங்க சொன்னாலே அப்போ அங்க அவங்க ஜென்யூனா இருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்களுக்கு மாயாவை நிஜமா அவங்க ரசிச்சிருக்காங்க, அந்த டேலண்ட ரசிச்சிருக்காங்க, அந்த அந்த டான்ஸ் விஷயம் அதெல்லாமே இது குறிப்பிட்டு காட்டுறாங்க. நைஸ், இட் வாஸ். போய் அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திஸ் வாட் ஐ வாண்டட் டு டு. சோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து அவ சிஸ்டர் கிட்ட பேசும்போது கூட எனக்கு ஜெயா போனா ஜோவிகா, அதாவது ஜெயா உள்ள போயிருந்தா ஜோவிகா கிட்ட இப்படிதான் பேசியிருப்பா. நீ எல்லாம் எனக்கு சொல்றது அளவுக்கு வந்துட்ட அப்படின்னு ஜோவிகா சொல்லியிருந்தா கூட இன்னைக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் ஜெயா சொல்லிடுவேன். ஜெயா ஜோவிகாவை விட பயங்கர தெளிவு. இன்னைக்கு வரைக்கும் அவதான் கால் பண்ணி மிரட்டுவா ஜோவிகாவை. ஓடிடுவேன் 18th பர்த்டே அன்னைக்கு கால் பண்ணி, யூர் 18 டுடே, ஸ்டார்ட் ஒர்க்கிங், earn money, send me money every month, give mummy rent. அவன் இன்னைக்குதான் எனக்கு 18 ஆச்சு, too late, go get a job, இப்படிதான் சொன்ன. நான் சொன்னேன், நீ சொன்ன வாய் முகூர்த்தம் ஜெயா ஜோவிகாக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படி. யா no, she has to earn, because அப்பதானே நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா நான் earn பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாண்டிங் வந்து எனக்கு அந்த பொண்ணு கிட்ட பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டரா இருந்த மாதிரி இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. யாரையுமே போய் குறை சொல்லாம ஜாலியா அவ சிஸ்டருக்கு என்ன சொல்லணுமோ, நீ வந்து ஏன் அழுவுற, எனக்கு பாக்குறதுக்கு எதுவா இருக்கு, நீ பண்ணாத அப்படி இப்படின்றதெல்லாம். அவ சிஸ்டர் அவ கட்டியும் பிடிச்சது இல்லையா, கிஸ்ஸும் கொடுத்தது இல்லைன்னா அது ஒரு இருக்கும். அதாவது சின்ன வயசுல அப்படி இருப்பாங்க சிஸ்டர்ஸ், க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருக்கிறவங்க. ஆனா கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு போட்டி வந்துரும். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து அதிகமா கிடைக்கும், செகண்ட் குழந்தைக்கு வந்து செல்லம் அதிகமா கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அது வந்து அர்ச்சனா இன்னைக்கு பேசும்போது அது வெளிப்பட்டுச்சு. அத வந்து அவங்க சொன்னாங்க. சோ அதான் இவங்களுக்கு தான்க்கா மாயா பூர்ணிமா இவ்வளவுதான் வந்தாங்க பேரண்ட்ஸ். அண்ட் வந்து என்னமோ ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்க்கா. தினேஷ் அவங்க அப்பா வந்து சொன்னாப்ல, ஆக்சுவலா மாயா உங்களை எனக்கு உங்க 2 பேரும் அந்த காம்போ எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தினேஷ் அப்பாலாம் சொல்லியிருந்தாப்ல. ஆமா, ஐ மீன் மாயா ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்குன்னு ஐ திங்க் அவரும் சொன்னாரு, வேற யாரும் கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். யா தட் அதுதான் சொல்றேன். அதுதான் வந்து பிராட் மைண்டட்னஸ். பெட்டி மைண்டடா ஒரு நட்பை கூட கொச்சப்படுத்தி அதை அசிங்கப்படுத்தி அதை என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி அதுக்கு ஒரு விமர்சனத்தை கொடுத்து பேசுற ஒரு உலகத்துக்கு மத்தியில நிஜமான மக்களும் இருக்காங்கன்றது இந்த மாதிரி ஒரு சிலர் அந்த வீட்டுக்குள்ள போனாதான் நமக்கு வந்து சோசியல் மீடியால கொஞ்சம் செருப்படி கிடைக்கும். ஏன்னா சோசியல் மீடியாவோட பிஆர் ஒர்க்கு தாங்க முடியல. இன்னைக்கு கூட பாரு, அந்த அர்ச்சனா குரூப்புக்கு தான் வந்து இது கிடைச்சிருக்கு, அதிகமா பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த என்னது விம், விம் இல்ல நீ யோசிச்சு பாரு, இது வந்து ஃபிட் ஆகுதா இல்லையா பாரு. அர்ச்சனா அப்பா வந்து அவர் பொண்ணுதான் ரைட்டு, எல்லாத்தையும்
அப்படின்றவரு வெளியில அந்த வேலை தான் பாப்பாரு. பிஆர் ஆமா, பண்ணியாவது அந்த கண்டிப்பா. பொண்ணுக்கு தான் ஜெயிக்கணும், மத்தவங்க எல்லாம் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு பர்சன். அது நல்லா கிளியரா தெரியுது எனக்கு. ஒரு சிலர் வந்து என்னைய வந்து நேத்து நான் கொடுத்த ஒரு விமர்சனத்துல வந்து ஒரு சிலர் வந்து உங்களுக்கு பொறாம மயிர் எம்பு மட்டன்னாங்க. கடவுள் புண்ணியத்துல நம்ம யார பார்த்தும் பொறாமப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கடவுள் கொடுக்கல. அதை விட நம்ம எல்லா விதத்திலயுமே நல்லாதான் இருக்கும், நல்ல பிள்ளைங்களை பெற்றிருக்கோம், நல்ல லைஃப் இருக்கு. சோ ஒரு சிலருக்கு வாட் வேற ஏதாவது இது பண்ண வச்சுறாதீங்க. பட் ஐ வாண்டட் டு சே திஸ். ஒரு வாட்டி ட்ரை பண்ணியா, 2 வாட்டி ட்ரை பண்ணியா, 3 வாட்டி ட்ரை பண்ணியா, போதும் நிறுத்து. அப்போ உனக்கு வரல, உனக்கு என்ன வரும்? அதுல என்கரேஜ் பண்ணி விடுங்க, அதுல ஜெயிக்க வைங்க. காசு கொடுத்து இன்னைக்கு வந்து எந்த சர்டிபிகேட்டும் வாங்கிட முடியும். அந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சர்டிபிகேட் விட்டுச்சு நாக்குதான் வலிக்கணும். அதை வாங்கி வச்சுட்டு நம்ம கடைசியில வேற தொழிலுக்கு போய் நிப்போம். நேத்து ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம். தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து பல்லவி பிரசாத் அப்படின்றவரோட ஃபேன்ஸ், அந்த வின்னரோட ஃபேன்ஸ் வந்து இது பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பல்லவி பிரசாத் அந்த டைட்டில் வின்னரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. அப்படியா? நான் பாக்கல. அதான் அந்த தகவல் உங்கள்ட்ட சொல்லணும். இது இந்த டாபிக் வந்து நான் எடுக்க விரும்பல. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்க கூடாதுங்கிறதுக்காகவே நான் இதை ரொம்ப பெருசுப்படுத்தல. செய்ய வேண்டிய கடமைய ஒரு சிட்டிசனா நமக்கு ஒரு விஷயம் இருந்தா நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா அது ஆக்ஷன் எடுக்கிறதும் எடுக்காததும் நம்ம கையில தான் இருக்கு. சூமோட்டோவா போய் ஒரு கோர்ட்டோ போலீஸோ போய் நாங்க பிடிக்கிறோம் நாங்க பண்றோம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதோட விளைவுகள் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கடைசியில பாரு, இந்த பல்லவி பிரசாந்த் விஷயம் இப்படி வந்து நடந்திருந்ததுன்னா இது எப்படி வேணா போகலாம். ஆனா இது வந்து எப்படி சொல்றது, வெரி டெலிகேட் சென்சிட்டிவ் இஷ்யூ. இருக்கிற பிரச்சனைகளே போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது தேவையில்லைன்னு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம நிறைய பாத்துட்டோம். இதுக்கு மேல பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பெருசு பண்ணாம நம்ம கேர்ஃபுல்லா இருந்துட்டு எதுவா இருந்தாலும் கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கையில போயிருணுமே தவிர. பட் ஆஃப்கோர்ஸ் கார் டேமேஜ் அதெல்லாம் ஆயிருக்கு. ஆப்வியஸா அது ஒரு பப்ளிக் இன்சிடென்டா நடந்திருக்கு. அது ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணாங்க டைரக்டா? அதுதான் பிரச்சனையே. புரியுதா உனக்கு? நான் சத்தியமா எனக்கு தெரிஞ்ச இமிடியட் பீப்புள்லாம் என்ன ரொம்ப கேட்டாங்க, ஏன் எதுக்கு சும்மா இருக்கிற, நீ என்ன விடாத, வேண்டவே வேண்டாம், என்ன விடாதானே. இருக்கிறதுக்கே வந்து ஒண்ணும் நடக்காதுக்கே சோசியல் மீடியால இவ்வளவு கழிவுதான். கடைசியில நான் வில்லன் ஆயிடுவேன், வேற ஒருத்தன் ஹீரோ ஆயிடுவான். இன்னமும் நம்ம கேட்ட இந்த பொண்ணுக்கு வேற வேலை இல்லப்பா அப்படின்வாங்க நாளைக்கு. அதுவும் வேற நான் பொண்ணு இல்லையா, நான் பையனா இருந்தா மேபி எனக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கும். பொண்ணுங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல நாங்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது, நாங்கெல்லாம் வந்து ஒரு உண்மைக்காக நிக்க கூடாது, நாங்க அடி வாங்கணும், நாங்க வந்து எங்களுக்கு தேவைதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சோசியல் மீடியால இருக்கு. நிஜமா நான் ஆட்கள் கிட்ட இல்ல. அது ரொம்ப நிஜமா எனக்கு ஆச்சரியம் ஊட்டின விஷயம். இப்ப வந்து அது என்ன ஏன்றது புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல எல்லாம் வந்து நான் என்ன நினைப்பேன்னா, சோசியல் மீடியாங்கிறது வந்து ஒரு ஃபியூச்சர் திங், இட் இஸ் லைக் ஃபார்வர்டு திங். எல்லாருக்கும் சோசியல் மீடியாவுக்கு புரியாது, பழைய ஆளுங்களுக்கு. ஸோ யங்கர் ஜென்ரேஷன் தான் சோசியல் மீடியால இருக்கணும் மேக்சிமம். அப்ப ஏன் அவங்க இவ்வளவு பேக்வர்டா, இவ்வளோ நேரோ மைண்டடா, அக்செப்டன்ஸ் இல்லாம இவ்வளவு தப்பான ஒரு எண்ணங்களை திணிச்சு கேலி கூத்து பண்ணி ஏன் இப்படி பண்றாங்க? பழைய காலத்து ஆளுங்கன்னா அப்படி எல்லாம் நினைக்கலாம், இந்த ஜென்ரேஷன் ஏன் இப்படி இருக்காங்கன்னு நான் நினைப்பேன். ஆனா அது வந்து ஒரு டோட்டல் சோசியல் மீடியாங்கிறது ஒரு ஹோக்ஸ் உலகமா தான் இருக்கு. யாரெல்லாம் வந்து ஜெயிக்க முடியலையோ, அவங்களால ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியலையோ, அவங்க வாழ்க்கையை வந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோ, அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களோட துக்கம், அவங்களோடது எல்லாமே கொண்டு வந்து அங்க கொட்டுறாங்க. பொறாமையிலையும் கொட்டுறாங்க, வைத்தறிச்சல்லையும் கொட்டுறாங்க. நான் நெகட்டிவிட்டி பத்தி மட்டும்தான் பேசுறேன். அதை தாண்டி வந்து அங்க உண்மைக்கோ ஜென்யூனிட்டிக்கோ ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சோசியல் மீடியால. ஜென்யூன் பீப்புள் இருக்காங்க, நல்ல கமெண்ட்ஸ் போடுறவங்களும் இருக்காங்க, சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா எப்பவுமே வந்து நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தி தெரியும். நீ ஒண்ணு யோசிச்சு பாரு, ஒரு அழகான ஒரு பொம்மை பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு குறை வச்சா, ஒரு பொட்டு குறை வச்சா கூட அந்த பொட்டு தான் தெரியும். அதுக்குதான் திருஷ்டி பொட்டு வைப்பாங்க குழந்தைங்க. அதுதான் தெரியுமே தவிர அந்த அழகான மூஞ்சி, அந்த கை எதுவுமே தெரியாது. அதுதான் ஹியூமன் மென்டாலிட்டி. அர்ச்சனாவோட சிஸ்டர் வந்து ஒரு ஹிண்ட் வந்து ஓப்பனா கொடுத்திருந்தாங்க. ஆனா அத சொல்லணும்னு நினைச்சு, எந்த பொட்டியும் நீ எடுக்காத, துணி பொட்டிய மட்டும் எடு,
ஏன்னா உனக்கு அங்க வெளியில அவ்வளோ சப்போர்ட் இருக்கு. அதனால பணம் பொட்டி ஒருவேளை நம்ம கப்பு கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பயத்துல நீ பொட்டி எடுத்துட்டு வந்துடாத. ஏன்னா உனக்கு சப்போர்ட் இருக்கு, எல்லாமே அங்க வெளியில இருக்கு நடக்குது அப்படிங்கறத சொல்லாம ரொம்ப நாசூக்கா நான் சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா, புரிஞ்சுது அப்படின்ட்டா. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிதான். அது வந்து கொஞ்சம் ஆப்வியஸா தெரிஞ்சது. என்ன பொட்டி எடுக்காதன்னு வந்து சொல்றது இட்ஸ் ராங் திங். எடுக்கிறதும் எடுக்காததும் அவங்களோட கேமா இருக்கணுமே தவிர நம்ம போய் வந்து இதை எடுக்காத, நீ வந்து கப்பை ஜெயிக்க போற, இல்ல கப்பு நீ ஜெயிக்க மாட்ட, நீ பொட்டி எடுத்துட்டு வந்துரு. இதெல்லாம் வந்து அவுட் சைட்ல இருந்து வர பேரண்ட்ஸோ சிப்ளிங்ஸோ சொல்லவே கூடாது. என்ன பண்றது, எல்லாத்தையும் சொல்லி அமிச்சாலும் அவங்க உள்ள போய் அவங்க செய்யறத செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.